ஜுராசிக் வேர்ல்டோட அடுத்த பாகம் ஜூலை 2 ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக மல்டி லாங்குவேஜ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இந்தியாவில் ஜூலை 2 ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை படம் இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து அஃபிஷியலாக இந்தியாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா அஃபிஷியல் டிஜிட்டல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 8 தோட்டாக்கள் மற்றும் குருதியாட்டம் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ஸ்ரீ கணேஷோட இயக்கத்தில் அடுத்த படம் 3 BHK. படத்தில் சரத்குமார், சித்தார்த், தேவயானி மற்றும் மேதா ரகுநாத்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணி படம் சம்மர் 2025 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் கவுண்டமணி மற்றும் யோகி பாபு நடிப்பில் அடுத்த அரசியல் படம் ஒத்த ஓட்டு முத்தையா. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ரிலீஸ் தேதி ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணலை. படம் அப்கமிங் டேஸில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் இசை வெளியீட்டு விழாவில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க இட்லி கடை படத்தோட அஃபிஷியல் ஓவர்சீஸ் ரிலீஸ் ரைட்ஸ் ஃபேஸ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதே நிறுவனம் தான் தளபதி விஜயோட 69வது மூவியும் ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஓவர்சீஸ் ரிலீஸ் யாருன்னு அறிவிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 10 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. படத்தில் தனுஷ், அருண் விஜய், நித்யா மேனன் மற்றும் ராஜ்கிரன்லாம் நடிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களே இந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு.